தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மூத்தவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் OS மணியன் அவர்களோடு இருக்கின்ற அனைவரையும் வணங்கி, நான் காலையில சந்தித்த போதே சொல்லிட்டேன், ஆனால் மே 4 வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை, இப்பவே நீங்க தான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்ற தொகுதி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு சட்டமன்ற அலுவலகம், நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நிறைய பாடல்கள்ல, தமிழ் சங்ககால பாடல்கள்ல ஒரு கோவிலுடைய கதவு பூட்டியே இருந்துதான். அந்த ஊருக்கு சொந்தக்காரர் அமர்ந்திருக்கிறார். வேதாரண்யத்தினுடைய, அதாவது திருமலைக்காடு அந்த ஊரோட பேர். அந்த கோவிலுடைய ஒரு பக்க கதவு திறக்கப்படவே இல்லையா. நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் வந்துதான் பாட்டு பாடின பிறகுதான் அந்த கோயில் திறந்ததா, கதவு திறந்ததா வரலாறு. அதே போன்று மே 5க்கு பிறகு எங்கள் அண்ணன் OS மணியன் அவர்களும் தங்க கதிரவன் அவர்களும் திறந்தால்தான் நாகப்பட்டினத்துடைய சட்டமன்ற அலுவலகமே பூட்டியே இருக்குங்க. பூட்டியே நான் போறப்ப என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 10 பேராவது அந்த இடத்துல இருப்பாங்களா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வந்திருப்பாரா அப்படின்னு நான் ஒரு தடவை கூட புகழூர் கேட்டிருந்தேன். எப்பொழுது எங்க மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரை பார்க்க முடியும்? ஒரு பையன் கீழே வந்து எழுதிட்டான், 7 மணிக்கு வருவார் டிவியில, 7 மணிக்கு வருவார் டிவியில. நான் 7 மணிக்கு அவர் டிவியில வருவார். என் பிரச்சனை எந்த 7 மணிக்கு போய் எங்க சொல்றது? உண்மையிலேயே உலகத்திலே நடக்காத ஒன்று தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. இந்த தொகுதிக்கு மட்டும்தான் 2 சட்டமன்ற உறுப்பினர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒருத்தர், தேர்ந்தெடுக்கப்படாதவர் ஒருத்தர். ஒரு கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தான் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் போட்டாங்க. இங்க எம்எல்ஏக்கு டூப்ளிகேட். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரை பார்க்க நம்ம சென்னைக்கு போகணும். எங்க உலக தண்ணி வரலன்னா நம்ம சென்னைக்கு போகணும். தெரு சரியா சாலை வசதி இல்லைன்னா நம்ம சென்னைக்கு போகணும். இல்லைன்னா நீங்க சண்டைக்கு முன்னாடி போய் உங்க நின்று குறைகளை சொல்லணும். அப்போதுதான் அவரை பார்க்க முடியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வாழ்வுக்கோ அல்லது சாவுக்கோ அல்லது நல்லதுக்கோ அல்லது கெட்டதுக்கோ ஒரு பிரச்சனைனா ஓடி வரணும். எனக்கு தெரிந்து நாகூர்ல பைப் லைன் உடைஞ்சது. கிட்டத்தட்ட 3-4 நாட்களாக போராட்டம். எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் இந்த அமர்ந்திருக்கிறவர்கள் நான் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு பேர் நான் அங்க பார்த்தேன். ஏன்னா முதல் நாள்ல இருந்து நான் அங்க இருந்தேன். முதல் நாள்ல இருந்து இருந்தேன். 3ஆவது நாள் வர்றாரு. நான் அப்படியே சொன்னேன், காரியம் முடிஞ்சுட்டு வந்துருக்கலாம்ல, எதுக்கு நீங்க எதுவரைக்கும் கேட்கப்பட்ட வரலாறு இருந்தா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரை எதிர்த்து உருவபொம்மை எதிர்த்து நடந்திருக்கும். ஆனா ஒரு மாவட்ட செயலாளர் எதிர்த்து உருவபொம்மை எதிர்த்து அப்படிப்பட்ட ஒரு தொகுதியெல்லாம் நாகப்பட்டினது. ஒரு மாவட்டத்தினுடைய தலைமை பகுதி எப்படி இருக்கிறது? எனக்கு தெரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் தான் கல்லூரிகள், மீன்வள பல்கலைக்கழகம், இந்த பக்கம் மருத்துவக் கல்லூரி, இந்த பக்கம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அதை தாண்டி நாகப்பட்டினத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வந்து ஒரு நல்ல திட்டம் சொல்லுங்க. ஒண்ணு கிடையாது. ஒண்ணு அது மண்டபங்க, கல்யாண மண்டபத்துல நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க யாராவது காசு கொடுத்தவங்க அந்த மண்டபத்துல கல்யாண மண்டபம் அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. ஒன்றிய செயலாளருக்கு 1 லட்சம் ரூபாய் கல்யாணம் நடக்காங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க மனதில் அம்மாவின் ஆட்சி காலம் போல இது இல்லையா, இதெல்லாம் இருக்கிறதா இல்லையா? அப்ப அதை திரும்ப வீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் இந்த மண்ணினுடைய மகனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, நமது வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தங்கக்கதிரவன் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதில்லை, வாக்கை பெற்றுத்தர வேண்டிய உரிமையை கொடுக்கப்படையும். எனக்கு தெரிந்து ஒரு எளிமை உருவமாக நம் மக்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்கின்ற விதமாக ஒரு மனிதர் உள்ளே வந்திருக்கிறார். நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் முன்னாடி பேசும்போது அண்ணன் சொன்னார், விவசாய போராட்டங்களை நானும் அவரும் பல கூட்டங்களை பங்கு பெற்றிருக்கிறோம். இன்றைய தினம் வரக்கூடிய நல்ல செய்திகளை எடுத்துக்கொள்வதற்கு 1000 கைகள் வருகிறது. 1000 பேர் வர்றாங்க. நான் பார்த்ததே இல்லை விவசாய போராட்டத்துல. ஆமா தானே, நான் ஒருத்தவங்களை பார்த்ததே இல்லை. நானும் அந்த போராட்டத்துக்கு போகாத நாளே கிடையாது. அந்த நபர் வந்து சொல்றாங்க, நான் 3 முறை போராடி இருக்கிறேன். நீங்க 30 முறை கூட போராடிங்க, 30 முறை கூட. ஆனா ஏங்க அந்த சாங்ஷன் லெட்டர் உங்க கையில கொடுக்கல? அந்த கடிதத்தை வாங்கியவள் நான்.
ஸ்டாலின் ஆட்சி தேவையா? விவசாய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து மீத்தேன் திட்டம் இந்த வழக்கம் பண்ணி வளர்க்கிறார் என்று பாதுகாக்க நமது மரியாதைக்குரிய எடப்பாடியார் தேவையா என்பதை நாம் முடிவு செய்யணும். இன்னைக்கு பெண்களுக்கு பல திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாடியே சொன்னாரு, மாசம் 1000 ரூபாய் நாங்க கொடுப்போங்க, கொடுத்தவங்க அப்படின்னாரு. யாருக்கு கொடுத்தீங்க? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுத்தவங்க. 1 கோடிக்கு நிரப்புகிறத நம்மளா ஃபில் பண்ணிக்கணும். யாரும் அந்த தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தெரியாது. அதுல பல பேருக்கு இன்னும் வந்து சேரல. மீண்டும் அறிவிக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு கூப்பன் தருவோம். எப்ப தெரியுமா அந்த கூப்பன் செல்லுபடி ஆகும்? எப்ப தெரியுமா? 2031 தேர்தல் வரதுக்கு 2 மாசம் முன்னாடி அந்த கூப்பன் செல்லுபடி ஆகும். ஏன்? லேப்டாப் வழங்குற திட்டம் 10வது இருந்து 11வது 12வது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு லேப்டாப் வழங்குற திட்டம் ஒண்ணு கொண்டு வரப்பட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்போதைக்கு கல்லூரியில இருந்து வெளியேறாங்க பாருங்க. ஏன்னா நம்ம எதையும் ஐடியா பண்ணி கொடுக்கல. நம்ம 16 வயசு 17 வயசு பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். ஆனா அவங்க கணக்கு பண்ணி கல்லூரியில இருந்து வெளிவர ஓட்டு இருக்கக்கூடிய 20 வயசு 21 வயசு பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அதை எப்ப கொடுக்குறாங்க? இப்ப வழங்குறாங்க. இப்ப தேர்தல் அறிவிப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்பு சத்துணவு பணியாளர்களுக்கு கணக்கு கொடுக்குறாங்க. ஏன்? மொத்தமா நீங்க ஓட்டு போட்டுருவாங்க. அவ்வளவா? தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளவா குறைஞ்சு போயிட்டோம்? என் மக்களுக்கான உரிமை எது, சலுகை எது என்று பிரித்து பார்க்க தெரியாத அளவிற்கு தான் இந்த ஆட்சி நிர்வாகம் நடந்திருக்கு. வீட்டுல கழிவறை இல்ல, ஒரு கொல்ல பக்கம் ஒதுக்க போன ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், சரி அந்த பிள்ளை தொலைஞ்சு போயிடுச்சு, பெற்றோர்கள் போய் காவல்துறை கொடுக்குறாங்க. உடனடியாக அந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த பிள்ளை உயிரை காப்பாற்ற முடியும். காவல்துறை இன்னைக்கு எப்படி இருக்கு? போற வர எங்க வண்டியெல்லாம் பிடிச்சி செக் பண்றாங்க. எங்க போலீஸ் வண்டிக்கு தாங்க காசே போயிட்டு இருக்கு. போலீஸ் வண்டிக்கு தான் காசே போகுது. நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. நான் சொல்லல, வேணா உங்களுக்கு காப்பி ரைட்ஸ் வேற ஒருத்தர் வச்சிருக்கேன் வேணா சொல்றேன். என்றால் இந்த தொகுதியினுடைய நலத்திட்டங்களை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெளியூருக்கானவங்களுக்கே நம்ம வாக்கு செலுத்தணும். அவருக்கு எந்த சந்தோம் இல்லை பொங்கும் இல்லை. இன்னொன்று எந்த தெரு பேர் என்று சொன்னால் கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க நமக்கான பிரச்சனை எப்படி சரி செய்வாங்க? என்னை பொறுத்தவரை சாதி பார்த்து மதம் பார்த்து வாக்கு செலுத்துவதை நிறுத்துங்க. சமநிலையாக இந்த மனுஷன் நம்மளோட நிற்பாரா? நம்ம பிரச்சனை தெரியுமா? நமக்காக பேசுவாரா? இவர் என்ன படிச்சிருக்கார், என்ன வளர்ச்சிருக்கு, இவர் என்ன சொத்து மதிப்பு, இவர் எதற்கெல்லாம் போராடி இருக்கிறார், எந்த காலத்தில் என்னோட நின்றுட்டார், தயவு செய்து பாருங்க. நீ யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்தலாம். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என் பிரச்சனையை பொதுமன்றத்தில் பேசுவாரா? அவர் யார்? ஒரு எம்எல்ஏ யாருங்க? எனக்கான ஒரு உறுப்பினர் என் பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசி எனக்கான நலத்திட்டத்தை வாங்கி தரக்கூடியவர் என்பதை உணர்ந்து வாக்கு செலுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இந்த தொகுதியில் தங்கவேலவனும் அண்ணனும் வேளாண்குடி மக்கள் இருக்கிறாங்க. வேளாண்குடி மக்கள் இருக்கிறாங்க, டெல்டா பகுதி இதெல்லாம் பேசுறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய நெற்கிடங்கை உருவாக்கி அந்த தளத்தில் இந்த மண்ணின் மகன் தான் என்று காட்டியவர் அண்ணன் வேளாண்மைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர். இப்போதும் சரி எப்போதும் சரி வரக்கூடிய ஆட்சி நிர்வாகத்தில் அமைச்சரவையினுடைய நாயகன் இருக்கக்கூடிய எங்க அண்ணன் கொண்டு வந்தது. அப்ப இந்த நிலப்பரப்புல வந்தவங்க நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். குறிப்பாக பெண்களுக்கான நல திட்டங்கள், பெண்களுக்கான வாய்ப்புகள், தாலிக்கு தங்கம் கொடுத்திருந்த திட்டத்தை நிறுத்தினாங்களா இல்லையா? அம்மாவோட வளத்தை நிறுத்தினாங்களா இல்லையா? இந்த மினி கிளினிக் நிறுத்தினாங்களா இல்லையா? ஆடு மாடு வளர்க்கும் திட்டத்தை நிறுத்தினாங்களா இல்லையா? ஓய்வூதிய வளர்க்கும் திட்டம் அதை ஃபில்டர் பண்றாங்க. 60 வயசுக்கு கீழ் உள்ள அம்மாக்கள் தன் பிள்ளைகள் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி ஒரு விருந்தாளி ஒரு பேர பிள்ளைங்க வந்தா கையில் ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுக்க முடியுங்கிற இந்த 1000 ரூபாய் உழைப்பு திட்டத்தை பசங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு உழைச்சு போடுற அளவுக்கு பிள்ளை இருக்கு, அதனால இந்த காசு நிறுத்துவாங்க. எத்தனை பேர் நீங்க நிறுத்தி வச்சிருக்காங்க? ஆனால் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்த பிறகு அனைத்து முதியோர்களுக்கும் வழங்கப்படுகின்ற தொகை எந்த வகையிலும் தடைபடாமல் வந்து சேரும் என்கிற ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க. நீர்நிலைகளை பாதுகாக்கின்ற திட்டம், குடிமராமத்து பணிகள் திட்டம், எல்லாவற்றையும் பராமரித்து கொடுத்து குறிப்பாக கடலோர மக்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள். எல்லாருக்கும் கேள்வி இருக்கும், காளியம்மாள் ஏன் அதிமுகவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்கும். இருக்கு ஏன் அவங்க திடீர்னு அதிமுகவுக்கு போனாங்க அப்படின்னு. நான் 1 வருஷம் சும்மா தான் இருந்தேன். 1 வருஷம் அப்பவும் பேசினாங்க. ஒரு கட்சி தேர்ந்தெடுத்து போறோம் அப்படின்னா உண்மையிலேயே நான் சொல்றேன், இந்த இடத்துல இருந்து பதிவு செய்றேன். ஒரு கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய எதிர்கட்சி தலைவர், நான் கடலோர மக்களுடைய பிரச்சனை குறித்து பிரதிநிதித்துவம் குறித்து உட்கார்ந்து பேசும்போது எவ்வளவோ வேலை, தேர்தல் நேரம்
எவ்வளவு பிரச்சனை இருக்கு, வேட்பாளர் தேர்வு அது இது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்த போதும் 1 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து ஒவ்வொரு பிரச்சனையும் கேட்டார். இதை எப்படி சரி செய்வோம் என்பதற்கான எல்லா திட்டங்களையும் நீங்க சொல்லுங்கம்மா, நம்ம உட்கார்ந்து பேசி சரி பண்ணுவோம் என்று மக்கள் குரலை கேட்கின்ற ஒரு மனிதர், ஒரு சாமானிய மனிதன், நீங்க சிந்திச்சு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் ஒரு கட்சியுடைய தலைமை பீடத்தை அலங்கரிக்க முடியும் என்றால் அது அதிமுக முடியும் என்பதற்கான ஆக பெரும் உதாரணம் ஐயா அவர்கள். நீங்க அப்படி போய் திமுக இருந்துங்க, எங்க அண்ணன் உதயநிதியை தாண்டி போயிடுங்க. அதுக்கு பிறகு எனக்கு தம்பியா தான் இருப்பாரு நினைக்கிறேன். எங்க தம்பி இன்பநிதியை தாண்டி நான் அதுக்கு பேர் தெரியல எனக்கு, அவங்க எல்லாம் தாண்டி ஒரு ஆள் அதிகார விளிம்பில் போய் உட்கார்ந்து முடியுமா என்பதை உணர்ந்து பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் புதியவர்கள் வர்றாங்க. சரிங்களா? ஒண்ணுமே வேண்டாம், அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு கல்விக்கான உரிமை என்ன, காவிரி நதிநீர் பிரச்சனை என்ன, என்னெல்லாம் நடந்திருக்கு, நமக்கு எவ்வளவு டிஎம்சி தண்ணி வரணும், கடலோர மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, நீங்க வந்தா எப்படி தீர்ப்பீங்க, என்ன திட்டம் வச்சிருக்கீங்க பாருங்க. இந்த சிலிண்டர் கொடுக்கறது, நிதி உதவிகள் கொடுக்கிறது, திட்டங்கள் கொடுக்கிறது, இதெல்லாம் நம்ம வரிப்பணத்திலிருந்து கொடுத்துட முடியும். ஆனால் நமது உரிமைக்காக பெண்களை பாதுகாக்கின்ற சட்டங்கள், நான் இப்ப சொல்றேங்க, தமிழ்நாட்டில் பெண்களுடைய உரிமை குறித்து பேசாத போது அம்மா மட்டும்தான் 33 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கான ஒரு வரவை கொண்டு வந்து சட்டமாக்கினார். உள்ளாட்சி தேர்தலில் 50 விழுக்காடு பெண்களுக்கு கொடுத்த ஒரு தலைவி, ஒரு பெண்ணுடைய ஆளுமை என்றால் அது அம்மா மட்டும்தான். நம் பெண்களை பற்றின அதிகாரத்தை மிகவும் பேசிய ஒரு கட்சி அதிமுக, அவர்களுக்கான அங்கீகாரத்தை பதிவு செய்கின்ற கட்சி அதிமுக என்பதை உணர்ந்து புதுசா வர்றாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு வசீகரம் இருக்கும். அவங்களுக்கு பின்னால் என்ன கருத்தியல் இருக்கு, ஆட்சியாளர்களாக வந்துட்டா என்ன செய்வாங்க, எங்க ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊருடைய குடிநீர் தேக்க தொட்டி எங்க இருக்குன்னு கேளுங்க, சொல்லிட்டாருன்னா ஓட்டு போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. மீண்டும் சொல்லுகிறோம், விவசாயிகளுக்காக, மாணவர்களுக்காக, மீனவர்களுக்காக, பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக, எல்லோருக்குமான ஒரு அரசை நிர்வகிக்க அதிமுக மிகப்பெரிய ஒரு பேராற்றலோடு இந்த தேர்தலை உங்கள் முன்னால் அணுகி கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு தனி மனிதர் அல்ல, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த மறவர்களாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாயிலுக்கு நீங்க பேசி 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 எடுத்து சொல்லணும். சின்னம் வந்து காலம் காலமாக பதியப்பட்ட சின்னமாக இருக்கிறது. வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திற்கு எல்லோரும் சேர்ந்து வாக்களித்து பெருவாரியான வித்தியாசத்தில், தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம், பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டம், எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார்கள் என்ற ஒரு மாபெரும் செய்தியாக நாம் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.